ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவுல சில கேள்விகளும் பதில்களும், அதாவது சில சந்தேகத்துக்கான பதில்கள் தான் வந்துட்டு இதுல நான் சொல்ல போறேன், உங்ககிட்ட ஷேர் பண்றேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப நம்ம பதிவுக்குள்ள போலாம். ஒண்ணு, அதாவது வீட்ல விளக்கேத்தும் போது சுவாமி படங்களுக்கு பூ கட்டாயம் போடணுமா அப்படின்னு நினைப்பீங்க. அதுக்கு என்னன்னா, நம்ம காலையில விளக்கேத்தி பூ சாத்தி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா சாயந்தர நேரத்துல மறுபடியும் அந்த பூ மாட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்க ஒரு பூ வாடிருச்சு அப்படின்னா கண்டிப்பா எடுத்துருங்க. வாடின பூ தெய்வங்களுக்கு நாம போடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா, செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல வீட்ல ஒட்டடை அடிக்கக்கூடாது அப்படிங்கிறாங்கல்ல. அது ஏன் அப்படின்னா, செவ்வாயும் வெள்ளியும் பொருள் வாங்கி சேர்த்தோம் அப்படின்னா அந்த பொருள் வளரும். அதனால அந்த இரு நாட்களிலும் வீட்டை நாம துடைக்கிறது இல்ல, ஒட்டடை அடிக்கிறது இல்ல. அப்படி அடிக்கணும்னா நீங்க முதல் நாளே ஒட்டடை அடிச்சுட்டு முதல் நாளே வீட்டை நீங்க தொடச்சு சுத்தம் பண்ணிக்கோங்க. செவ்வாய் வெள்ளியில எப்பயுமே ஒட்டடையும் அடிக்காதீங்க, வீட்டை துடைக்காதீங்க. இந்த 2 வேலையுமே செய்ய வேண்டாம் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில. அடுத்து, கண்ணை மூடிக்கொண்டு கடவுளை வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது உண்மையா? அதாவது என்னன்னா, கடவுளின் திருவுருவம் நம்ம கண் முன்னே இருக்கிறப்போ கண்ணார கண்டு வழிபடணுமா. நம்ம கடவுளை மனசார கண் குளிர பார்த்து அந்த திருவுருவத்தை பார்த்து நாம வழிபாடு செய்யணும். திருவுருவம் இல்லாத இடத்துல நம்ம எங்கேயாச்சும் போறோம், அப்ப நம்ம நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னு வைங்களேன், அப்ப அந்த இடத்துல சாமி இருக்காது இல்லையா? அப்ப வேணா நம்ம ஒரு செகண்ட் அந்த மாதிரி கண்ணை மூடி அந்த கடவுளோட உருவத்தை நம்ம மனசுல நிறுத்தி நாம வழிபாடு செஞ்சுக்கலாம். அந்த மாதிரி நேரத்துல மட்டும் நம்ம கண் மூடி செஞ்சுக்கலாம். மற்றபடி வீட்லயோ கோவில்லையோ நீங்க தாராளமா கண் திறந்தே மனதார தெய்வத்தை பார்த்து வழிபாடு செய்யலாம். அடுத்து, சஞ்சீவி மலையை தூக்கி வரும் அனுமனை வீட்டில் வைத்து வழிபாடு செய்யலாமா? சஞ்சீவி மலை அப்படிங்கிறது உயிர் காக்கும் ஒரு மூலிகை வாய்ந்த ஒரு மலைதான். இந்த அனுமனை வழிபட்டால் கவலை நம்மளை தீண்டவே தீண்டாது. இவரை வழிபட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நோய் இல்லாத நல்வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா இந்த சஞ்சீவி மலை தூக்கி வரும் அனுமனை நாம வீட்டில் வச்சு தாராளமா வழிபாடு செஞ்சுட்டு வரலாம். அடுத்தது, பூஜை விரதம் போன்ற இது எல்லாத்தையும் பெண்கள் மட்டும்தான் கடைபிடிக்கணுமா, ஆண்கள் செய்யக்கூடாதா அப்படிங்கிற கேள்விதான். இதுல ஆண் பெண் பாகுபாடு கிடையவே கிடையாது. ஏன்னா வீடு குழந்தைகள் நலன் விஷயங்கள்ல பெண்கள் தான் அதிகமா அக்கறை கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அதனால அவங்க அந்த விரதங்கள் அது எல்லாத்தையுமே ஒரு ஈடுபாட்டோட செய்யறாங்க. மற்றபடி ஆண்கள் பூஜை விரதம் இது எல்லாமே செய்யாமல் இருக்கிறது இல்ல, அப்படி செய்யக்கூடாதுன்னு இல்ல. அதனால தாராளமாக 2 பேருமே பூஜை விரதம் 2 பேருமே ஆண்கள் பெண்கள் மேற்கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் மாலை நேரத்துல சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சாப்பிடுறது, தூங்குறது, நகம் வெட்டுறது போன்றவை இந்த குறிப்பிட்ட நேரங்கள்ல தான் நாம செய்யணும். காலை சூரிய உதயம், மாலை சூரிய அஸ்தமனம் ஆகிய 2 வேளையிலையும் சந்தியா காலங்கள் அப்படின்னு சொல்வாங்க. இந்த 2 வேளைகளிலும் நாம தெய்வ வழிபாட்டை தவிர இந்த விஷயங்கள் எதுவுமே செய்யக்கூடாது. மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வரும் வேளையில விளக்கேத்தி வரவேற்கணுமே தவிர மற்றதை நாம இதெல்லாம் எதுவுமே செய்யக்கூடாது. விளக்கேற்றக்கூடிய திசைகள் என்ன அப்படின்னா, கிழக்கு, மேற்கு, வடக்கு இந்த 3 திசைகள்ல நம்ம தாராளமா விளக்கேற்றலாம். தெற்கு திசையில மட்டும் எப்பவுமே எக்காரணத்து கொண்டும் விளக்கு ஏற்றக்கூடாது. அடுத்து, நம்முடைய இஷ்ட தெய்வத்தின் உருவச்சிலையை நம்ம வீட்டுல வச்சு வழிபாடு செய்யலாமா அப்படின்னா, இந்த இஷ்ட தெய்வத்தின் உருவ சிலையை வச்சு தாராளமா வழிபாடு செய்யலாம். ஆனா நாம ஏதாவது நிவேதனமா ஏதாச்சும் பிரசாதம் வச்சு பூஜை செஞ்சு வழிபாடு செய்யலாம். அடுத்து, ஸ்ரீராம ஜெயம் எழுதிய நோட்டை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸ்ரீராம ஜெயம் நோட்ல எழுதுவதற்கு
அத வந்து நாம என்ன சொல்லுவோம்னா லிகித நாம ஜெபம் அப்படின்னு சொல்லுவோம். எழுதிய நோட்டை பூஜை அறையில வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி இல்லைன்னா ராமநாம வங்கிகளுக்கு அனுப்பிக்கலாம். நாம தாராளமா நீங்க எழுதின நோட்டை நீங்க வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ராமநாம வங்கிக்கு நீங்க அனுப்பி விட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இது போல ஆன்மீக பதிவுகள் எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். பூஜை முறைகளையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.